கதிரவன் பூமியை பார்க்க ஆவலுடன் வந்து கொண்டிருக்கும் அதிகாலை நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிம்மதியாக உலகை மறந்து உறங்கிக் கொண்டிருந்த துரையின் உடம்பில் அந்த அதிகாலை நேர மஞ்சள் வெயிலின் குட்டி தாக்கம் சற்றே அதிகமானதால் உறக்கம் களைய விழித்து கொண்டு படுக்கை நிலையில் இருந்து கொண்டே தலை தூக்கி பார்த்தது. அதன் அருகில் படுத்திருந்த சின்னம்மா இன்னும் எழுந்தரிக்கவே இல்லை. துரை சின்னம்மாவுக்கு முன்பு எழுந்து கொள்வது வழக்கம். பந்தம் என்று வழக்கத்தை விட தானும் சின்னம்மாவும் அதிக நேரம் உறங்கிவிட்டோமே என்கின்ற நினைப்பு துரைக்கு வந்ததும் துரை தன் சோம்பேறித்தனம் அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்று கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். தன் உடம்பின் முன் கால்களை நீட்டி ஒரு முறையும் பின் கால்களை நீட்டி ஒரு முறையும் நெட்டி முறித்து சுளுக்கு எடுத்து கொண்ட அது சடசடவென தன் காது மடல்களை தன் தலையோடு ஆட்டி தன் உடம்பு மீது இருந்த அழுக்குகளை அகற்றியது. அடுத்தது தன் கடமையாக சின்னம்மாவை எழுப்பும் முயற்சியாக இன்னும் படுத்து கொண்டிருக்கும் அவள் அருகில் சென்று அவள் முகம் அருகே முகர்ந்து பார்த்தது. வழக்கத்திற்கு மாறாக சின்னம்மாவின் உடம்பிலிருந்து ஏதோ ஒரு வகை வித்தியாசமான நாற்றம் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நேற்று அதிகம் உழைத்து இருப்பால் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு சரி அவள் உறங்கினது போதும், இனி அவள் விழிக்க வேண்டியதுதான் என்று நினைத்த துரை தன் வழக்கமான பாஷையில் கத்தி குறைத்தது. எப்போதும் அவன் குரல் கேட்டவுடன் தன் உறக்கத்தில் இருந்து எழுந்து கொள்வாள் சின்னம்மா என்று தான் சொல்ல வேண்டும். இன்று ஏனோ துரை 10 தடவைக்கு மேல், அதுவும் வழக்கத்துக்கு மாறாக தன் வயிற்றிலிருந்து காற்று ஜீவன் அத்தனையும் வாய்க்கு இழுத்து கொண்டு வந்து குறைத்தும் சின்னம்மா இந்த பக்கம் அந்த பக்கம் என அசைந்து கொடுக்கவும் இல்லை, கண் விழித்து கொள்ளவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை சின்னம்மாவின் முகம் கை கால் என முகர்ந்து பார்த்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனோ வழக்கத்திற்கு மாறாக சின்னம்மாவிடம் ஏதோ ஒரு வகை நாற்றம் என்னவென்று தெரியவில்லையே. ஏன் சின்னம்மா இன்னும் கண் விழிக்காமல் இருக்கிறாள்? இது என்ன என்றும் இல்லாத அளவுக்கு இன்று இவளுடைய உடம்பில் இந்த நாற்றம் வீசுகிறது என்று நினைத்ததோடு எனக்கு வேறு பசிக்கிறது. சின்னம்மாவையே சுற்றி வந்த துரை அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்த போது அவன் கால்களில் பட்டது தூக்குச்சட்டி. அவன் நித்தம் சின்னம்மாவுக்காக தேநீர் வாங்க எடுத்துச் செல்லும் எவர் சில்வர் தூக்கு பாத்திரம். துரை அந்த பாத்திரத்திற்குள் உற்று நோக்கியது. என்றும் வழக்கமாக தேநீர் வாங்கி வருவதற்காக சின்னம்மா வைக்கும் சில்லறை காசுகள் அதில் இருந்தன. அப்பாடா, டீ வாங்க சில்லறை காசுகள் வைத்துவிட்டு தான் சின்னம்மா உறங்குகிறாள். சரி உறங்கட்டும், நாம் போய் தேநீர் வாங்கி வருவோம் என்று அது நினைத்து கொண்டது. தூக்குச்சட்டியின் வளைவு தொங்கு கம்பியை வாயில் கவ்விக்கொண்டு தேநீர் கடைக்கு ஓடியது என்று தான் சொல்ல வேண்டும். தேநீர் கடைக்காரர் முனியாண்டி துரையை பார்த்தவுடன் தன் கடைக்கு முன் நின்று கொண்டிருந்த பையனிடம், டே மாரியப்பா, துரைக்கிட்ட இருந்து தூக்குச்சட்டியை வாங்கு என்று உத்தரவிட்டவுடன் மாரியப்பன் துரையிடம் வந்து தூக்குச்சட்டியை வாங்கி கொண்டு கடைக்காரரிடம் கொடுத்தான். கடைக்காரர் தனக்கு வரவேண்டிய சில்லறையை தூக்குச்சட்டியிலிருந்து எடுத்துக்கொண்டு தூக்குச்சட்டியின் அரை பாகத்துக்கு தேநீரை சுட சுட நிரப்பி மீண்டும் மாரியப்பனிடம் கொடுத்தார். மாரியப்பன் துரையின் அருகில் சென்று அவன் வாயில் அதை மாட்டிவிட துரை மீண்டும் சின்னம்மாவின் வீட்டை நோக்கி சென்றது என்று தான் சொல்ல வேண்டும். மெதுவாக சின்னம்மாவிடம் வந்து சேர்ந்தது. தூக்குச்சட்டி தேநீருடன் கவிழ்ந்து விடாமல் இருக்க ஒரு இடம் பார்த்து பத்திரமாக வைத்த துரைக்கு சின்னம்மாள் இன்னும் கண் இமைக்காமல் உறங்கி கொண்டு இருப்பது அதிசயத்தை கொடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் அது தன் பார்வையில் தன்னுடைய பாசையில் டீ வாங்கி வந்திருக்கேன், எழுந்திரி சின்னம்மா என்று குறைத்து பார்த்தும், ஆனால் இந்த முறையும் சின்னம்மா எழாமல் அசையாமல் படுத்து கிடந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். துரைக்கு கடந்த 7 வருடங்களாக வராத ஆத்திரம் முதலாக சின்னம்மா மேல் வந்தது. அது கண் திறக்காத சிறு குட்டியாக இருந்த காலத்திலும், கண் திறந்து பார்த்து உணவுக்காய் அனாதையாய் அல்லல்பட்டு அலைந்த காலத்திலும் அதற்கு உற்ற உறவாக, நண்பனாக, தாயாக கிடைத்தவள்தான் இந்த சின்னம்மா. சின்னம்மாவின் கைகளில் தஞ்சமடைந்த பிறகு துரைக்கு நேற்று வரை உணவுக்கோ அவளுடைய பாசத்துக்கோ பஞ்சம் வந்ததில்லை. ஆனால் இன்று அது முதல் முறையாக காலை தேநீருக்கு பட்டினி கிடக்கும் சூழ்நிலை அதற்கு வந்துவிட்டது. துரையின் உடம்பை ஒரு விதமான பயம் கலந்த பதற்றம் தொற்றி கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் எழமாட்டங்கிறாள் இந்த சின்னம்மா? ஒரே ஒரு சத்தத்திற்கே எழுந்து கொள்வாள். எழுந்ததும் என்னை அருகில் வர சொல்லி என் உடம்பை வாஞ்சியுடன் தடவி தனது பாசத்தை வெளிப்படுத்துவாள்.
இன்று என்ன ஆனது சின்னம்மாவுக்கு என்று அவனுக்குள் தோன்றியது. திடீரென தனது 5 அறிவு மூளையை சுற்றிலும் சின்னம்மாவை பற்றிய பயம் என்னும் நெருப்பு பற்றி கொள்ள துரை சின்னம்மாவை வேறு யாரையாவது வைத்து எழுப்ப வேண்டும் என்கின்ற உணர்வு மேலோங்கியவனாக அங்கிருந்து வேகமாக ஓடியது. அது வாங்கி வைத்திருந்த தேநீர் தூக்குச்சட்டிக்குள் வெகுவாக வெப்பத்தை இழந்து கொண்டிருந்தது. துரை சற்று தூரம் தள்ளி இருக்கும் மருதமலையானின் வீட்டுக்கு வந்தது. குறைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவனது சப்தம் கேட்டு மருதமலையான் வீட்டுக்குள் இருந்து வெளியே வாசலுக்கு வந்தவர் துரையை பார்த்து வியந்தார். துரை தனது வினோத குரலால் அவரை தன்னுடன் வரும்படி அழைத்தது. சின்னம்மாவின் இருப்பிடத்திற்கு சென்று துரையுடன் பழகுவது மருதமலையானின் வழக்கம். துரையின் குரலில் என்றும் இல்லாத பதற்றம் அன்று தென்பட்டதை உணர்ந்த மருதமலையான் அவன் அருகில் வந்து துரை ஏதோ பயத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏண்டா இந்த பயம், பேசாம என் வீட்டுக்கு வந்துடு, உன்னை ராசா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னா அந்த பிச்சைக்காரி கிட்ட தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிற, இப்ப என்னடா வேணும் உனக்கு என்றார் மருதமலையான். துரை மருதமலையானின் வேட்டி நுனியை கடித்து அவரை தன்னுடன் வருமாறு இழுத்தது என்று தான் சொல்ல வேண்டும். மருதமலையான் வேறு வழியின்றி துரையை பின்தொடர்ந்து சின்னம்மாவின் இருப்பிடத்திற்கு வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் ஆவென்று வாய் பிளந்து கிடக்கும் சின்னம்மாவை பார்க்கும் மருதமலையான், இவ ஏண்டா இன்னைக்கு இப்படி கிடக்கிறா என்று பேசிக்கொண்டே சின்னம்மாவின் அருகில் சென்று, கிழவி, கிழவி, சூரியன் உச்சிக்கு வந்துட்டான், இன்னும் என்ன உறக்கம், எழுந்திரு என்று சின்னம்மாவின் கையை பிடித்து சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். சின்னம்மாவின் கை அந்த வெயில் காலத்திலும் சில்லென்று ஐஸ் கட்டி என உணர்வு கொடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும். திடீரென ஏதோ நினைத்தவனாய் சின்னம்மாவின் இடது கை நாடியை பிடித்து பார்த்தான். நாடி சுத்தமாக நின்று போயிருந்தது. அதிர்ச்சியோடு துரையை பார்த்தார். செத்து போயிட்டாடா, மருதமலையான் துரையை பார்த்து சொன்னார். அவர் சொன்னதும் ஒன்றும் துரைக்கு விளங்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மருதமலையான் அங்கே ஓர் ஓரத்தில் வைத்து இருந்த தூக்குச்சட்டியை பார்த்தான். அதில் ஆறி போயிருந்த டீ இருந்தது. அங்கே இருந்த ஒரு சட்டியில் டீயை ஊற்றி துரையை பார்த்து குடி என்று சொன்னார். துரைக்கு கோபம் வந்தது. அதற்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து சின்னம்மா கொடுக்காமல் இதுவரை தேநீர் அருந்தியதே இல்லை. இன்று என்ன புதுப்பழக்கம் என்று அவனுக்கு தோன்றியது. மருதமலையானை பார்த்து துரை குறைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். நாயே, உன் சின்னம்மா செத்து போயிட்டா, இனி அவ உனக்கு டீ தண்ணி எல்லாம் தரமாட்டா, நீயா நக்கி நக்கி குடிச்சாதான் உனக்கு இனிமேல் டீ. பேசாம என் தோட்டத்துக்கு வந்துடு, மற்ற நாய்க மாதிரி நீ தோட்டத்துக்கு காவல் எல்லாம் காக்க வேண்டாம், வீட்டில் ராஜா மாதிரி இருந்தா போதும், வர்றியாடா என்று கேட்டார். துரைக்கு மருதமலையான் சொன்னதன் பொருள் விளங்கவில்லை. அதனுடைய கவனமெல்லாம் சின்னம்மாவின் மேலேயே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சின்னம்மாவின் இறப்பு செய்தி கேட்டு நிறைய பேர் அங்கே வந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பாவம்பா இந்த சின்னம்மா, பெரிய இடத்து பிள்ளைப்பா, கட்டின புருஷன் காசு காசுன்னு சுயநலக்காரனா இருந்ததால அவனோட உண்மையான பாசம் கிடைக்காம புத்தி சுவாதீனம் இல்லாம போயிட்டா. புள்ளக்குட்டி இல்லை, தோ இந்த நாயை தான் தான் பிள்ளைன்னு நினைச்சு அதுக்கு துரைன்னு பேர் வச்சு இவ்வளவு நாளா வளர்த்தா. எவ்வளவோ வசதி இருக்கும், வசதி இருந்தும் தானே கூலி வேலைக்கு போய் யாரையும் நம்பாம வாழ்ந்தான். இந்த நாய் தான் அவளுக்கு ஒரே துணை. இந்த நாயும் வேற எங்கேயும் போகாம சின்னம்மாவே கதின்னு கிடந்துச்சு. ஆட்கள் நிறைய பேர் வரவும் துரை குறைக்க கூட முடியாமல் ஒரு மூலையில் சுருண்டு படுத்து கொண்டு சின்னம்மாவையே பார்த்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஆளாளுக்கு ஏதேதோ வேலைகள் செய்து சின்னம்மாவின் உடலை பாடையில் கிடத்தி சுடுகாட்டுக்கு தூக்கி சென்றார்கள். துரை அவர்கள் பின்னாலேயே ஓடியது. சின்னம்மாவின் உடலில் தீ மூட்டி அவர்கள் கலைந்து சென்ற பின்பும் துரை அங்கேயே கண்ணீருடன் நின்று கொண்டு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மறுநாள் அந்த பக்கமாக வந்த மருதமலையான் துரை அங்கேயே சுருண்டு கிடந்ததை பார்த்தார். அதன் அருகே வந்து தலையை தடவி கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். வா, வீட்டுக்கு போகலாம், துரையை பிடித்து இழுத்தார். துரை அவர் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஓடியது. மருதமலையான் சிறிது தூரம் விரட்டி கொண்டு வந்தார். ஓடாத, நில்லு. ஆனால் துரை அவரை விட்டு விலகி ரொம்ப தூரம் போய்கொண்டே இருந்தது. அன்று காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாத மயக்கம், கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. இருந்தாலும் தள்ளாடி தள்ளாடி அது ஓடிக்கொண்டே இருந்தது. சின்னம்மா போன இடம் தேடி என்றான்.